மக்களே, வாங்க நம்ம போய் விரதம் விட போவோம். மணி 2 மணி ஆயிடுச்சு. வீட்டில் இப்போ தான் ஃபோன் அடிச்சு கூப்பிட்டாங்க மக்களே. வாங்க போகலாம். பாய். ஹாய் மக்களே, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி என்ன வச்சுருக்காங்க கேட்டிங்கன்னா, சாம்பார் தான். வழக்கம் போல் சாம்பார், சைடிஷ் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. இன்றைக்கி எதுவும் கூட்டுறது வைக்கலையா, சரி அதான் வாங்கிட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் மக்களே. சாம்பார் சாதம். இன்றைக்கி ஐயப்பனுக்கு சாம்பார் சாதம். இன்றைக்கி என்ன கிழமை? திங்கக்கிழமைன்னு நினைக்கிறேன். திங்கக்கிழமையா செவ்வாய்க்கிழமையா இருக்கலாம், ஏதோ ஒரு கிழமையாக இருக்கலாம், யாருக்கு தெரியும். 4 கிழமையெல்லாம் பார்த்தா நம்ம வண்டிக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா 4 கிழமை பார்த்தா நம்ம வேலை பார்க்க முடியாது. அதனால வந்து நான் என்றைக்குமே இந்த செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை எதுவுமே பார்த்தது கிடையாது மக்களே. டேட்டு கூட நான் பார்த்தது கிடையாது. யாராவது அந்த டேட்டில் சொன்னாங்கன்னா அன்றைக்கி மட்டும் நான் எழுதி வைப்பேன். நோட்டில் டைரியில் போட்டு எழுதி வைப்பேன் மக்களே. இந்த டேட்டில் நம்ம வண்டிக்கு போகணும் அப்படின்னு எழுதி வைப்பேன். யாராவது டியூட்டி சொன்னாலுமே நோட்டை தான் எடுத்து பார்ப்பேன். அந்த டேட்டுக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட்டை தான் மக்களை எடுத்து பார்ப்பேன். ஏன்னா வேறு யாருக்கு வரேன்னு சொல்லியிருப்போம். அந்நேரம் வந்து இவங்களுக்கு போகல, நல்லா வரேன்னு சொல்லியிருப்போம். திருப்பி வேறு ஆளுக்கு நம்ம வாக்கு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது. அதனால் மேக்ஸிமம் நோட்டில் எழுதிடுவேன். எந்த டேட்டுக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கோம், இதாக இருக்குன்னு எழுதிடுவேன் மக்களை. இன்ன வரைக்கும் நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா சொன்னால் சிரிக்க மாட்டேங்கன்னு சொல்கிறேன். ஏற்கனவே 2 3 டைம் சமம் ஆகிப்போச்சு. ஒரு டூட்டி எடுத்திருந்தேன், அது சத்தியமாக எனக்கு ஞாபகமே இல்லை. மாமா கூப்பிட்றாங்க, மாமா வண்டி வச்சுருக்காங்க, அவங்க கூப்பிட்றாங்க சொல்லிட்டு நான் போயிட்டேன் மக்களே. ஆனால் அது என்ன ஆகிப்போச்சு, அதே நேரம் இந்த அண்ணாச்சியும் கூப்பிட்டாப்புல சாயந்தரம். என்னன்னா எங்கே கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது அண்ணாச்சி கிளம்பிட்டேன் கேட்குறாருன்ட்டு. என்ன நான் மறந்துட்டியா, நான் தான் டியூட்டி சொல்லியிருந்தேன் அப்படின்னாரு. ஐயோ சோழி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் டியூட்டி வந்திருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் அவர்கிட்ட இல்லை உடம்பு முடியல, வீட்டில் காய்ச்சல் வந்து படுத்துறக்காச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரைவரை ஒன்று என் மாமாவோட சொல்லியே அமுச்சு விட சொன்னேன் மக்கள். ஆனால் அவர் செஞ்சார் பாருங்க, அதான் பெரிய செய்க. ஒரு டிரைவர் அமுச்சு விட சொன்னால் எப்படி அமுச்சு விடணும் கரெக்டான்ட்டு நம்ம போயிட்டு திருப்பி அந்த பாட்டி நம்மகிட்டே வர மாதிரி தான் அமுச்சு விடுவோம். அந்த டிரைவர் என்ன பண்ணிட்டா தெரியுமா, நம்ம இன்ன வரைக்கும் நான் அந்த அண்ணாச்சிட்ட வந்து எனக்கு இவ்வளோ படி கொடுங்க அவ்வளோ படி, இது நாள் வரைக்கும் எனக்கு கேட்டதில்லை மக்களே. ஆனால் சிவாசி போயிட்டு வந்தால் எனக்கு 600 கொடுப்பாரு மக்களே, சரிங்களா. மதுரை போயிட்டு வந்தால் 800 900 வாங்குவோம் மக்களே. எப்போ போயிட்டு இருந்தாலும் சரி 800 900 கொடுப்பாரு மக்கள். சாப்பாடு என்னை வந்து அப்படி வச்சுருந்தாரு மக்களே. நான் அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நான் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன், சரிங்களா. அப்படி வச்சுக்கிட்டு இருந்தார். அந்த டிரைவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, நீங்கள் என்ன ஆச்சு சிவாசிக்கு 600 கொடுக்குறீங்க, எனக்கு 300 கொடுங்கனாச்சு போதும் அப்படின்ட்டுருக்காப்புல அந்த டிரைவர். நல்லா வாங்க இருக்குது, கொஞ்சம் கூட இதே இல்லையா. சி லாஸ்ட்டில் அந்த அண்ணாச்சி பார்த்து திருப்பி அப்புறம் நான் ஃபோனும் எடுக்கலை. அது எனக்கு இந்த மேட்ரு எப்போ தெரியும் கேட்டிங்கன்னா, என்னை கூப்பிடவே இல்லையா கொஞ்ச நாளாக. நான் லூஸில் விட்டேன் சரி அப்படின்ட்டு. என்னை ஒரு டைம் என்னை பார்த்து கேட்டாப்புல, என்ன நாராயணா ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. ஏதாவது ஒன்றும் இல்லைனாச்சு, சும்மா தான் என்னாச்சு அப்படின்னேன். அப்போ திருப்பி ஒரு நாள் என்னை வந்து தேனி கூப்பிட்டுருந்தேன், தேனி லட்சுமிபுரத்துக்கு வண்டி கூப்பிட்டுருந்தாப்புல. ஸோ நாள் வரைக்கும் அந்த மனுஷன் இவ்வளோ படியா அப்படின்னு கேட்டதே கிடையாது. ரூம் போட்டாலுமே அவர் செலவில் தான் நமக்கு நம்ம ரூம் போட்டு கொடுப்பாப்புல. ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டிங்கன்னா, தேனி லட்சுமிபுரத்துக்கு போயிருக்கோம் 2 days, சரிங்களா. என்ன படி சொல்கிறோமோ அதான் கொடுப்பாப்புல. ஆனால் 800 அன்றைக்கி தான் சொல்லிட்டாரு, அவர் கம்மியாக தான் வரேன் வாங்குறாரு, நீங்கள் 800 படி வாங்கிக்கிங்க, 2 நாளைக்கு 1600 ரூம் வேறு போட்டுருக்காப்பா நான். ஆனால் இது நாளைக்கு சொல்லி காமிக்காதவர்கள் அன்றைக்கி சொல்லி காமிச்சிட்டாப்புல. அப்போ இது என்ன காரணம், நம்ம என்றைக்குமே சரி ஒரு டிரைவர் அனுப்பிச்சிடுறோம்னா நீங்கள் போயிட்டு வாங்க, படியை நான் தரேன். அன்றைக்கி தான் நமக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். படியை வந்து நம்ம போயிட்டு வந்தோடனே நான் தான் மக்களை இப்போ வாங்கி கொடுத்துட்ருக்கேன். எந்த கஸ்டமர் போனாலும் நீங்கள் வந்துடுங்க, நான் வாங்கி தந்துடுறேன்னு சொல்லிடுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தெரிஞ்ச டிரைவரு நம்ம நம்பிக்கையான ஆளுனா நீங்கள் வாங்கிக்கிங்கன்றேன் நான். ஆனால் புதுசாக ஏதாவது ஒரு டிரைவரை நான் அமுச்சு விட்றேன்னா, அந்த டிரைவர் நீங்கள் வந்துடுங்க பாஸ், நான் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பணத்தை வாங்கி நான் போட்டு விட்டுறேன் பாஸ் அப்படின்றேன் நான். ஏன்னா இது வந்து ஒரு பாடம் எனக்கு, அவர் செஞ்சதில் எனக்கு ஒரு பாடம் மக்களே.
இதை வந்து எனக்குன்னு இல்லை, அது எல்லாத்துக்குமே பொருந்தும் இந்த விஷயம். சரிங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கும். நீங்கள் ஒரு டிரைவர் அனுப்பிச்சுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கும். சரிங்களா? நடந்துட்டால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க மக்களே. சரிங்களா? பாய்.